அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தமிழ் தேசத்து விவசாயிகளை பற்றியான ஒரு சிறிய வீடியோவை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நமது இந்திய தேசத்தினுடைய முன்னேற்றம் இந்த தேசத்தினுடைய கிராம மக்களுடைய வளர்ச்சியில் தான் இருக்கிறது. அந்த கிராம மக்களுடைய பெரும்பான்மையான தொழில் விவசாயம். அந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. அவர்கள் உருவாக்குகின்ற ஒவ்வொரு உணவுப் பொருளை தான் நாம் குடும்பத்தோடு மிக்க மகிழ்ச்சியாக பசியிலே ருசியோடு சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நகரவாசிகளாகிய நாம் அவர்களை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. நாம் சாப்பிடுவதற்காக உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கும் பின்னால் எங்கே இருக்கின்ற எத்தனையோ விவசாயிகளுடைய உழைப்பும் இரத்தமும் வேர்வையும் அதில் அடங்கி இருக்கின்றது. மார்க்கெட்டில் போய் நாம் வாங்குகிற ஒவ்வொரு உணவுப் பொருளையும் அவர்களுடைய உயிர் இருக்கின்றது. ஒரு விவசாயி காலையிலிருந்து மாலை வரைக்கும் சேற்றிலையும் சகதிகளையும் நீரிலையும் வெயிலையும் நின்று பல நாட்களாக பல மாதங்களாக அந்த பயிர்களை பாதுகாத்து மாடாக உடைத்து ஓடாக தேய்ந்து ஒட்டிய வயிறோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த உயர்ந்த உழைப்பிலே அவர்கள் மாளிகைகளையும் கோபுரங்களையும் பார்க்கப் போவதில்லை. அவர்கள் எப்பொழுதும் எப்படி வாழ்வார்களோ அதுபோன்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவருடைய விவசாயம் செய்யக்கூடிய அந்த மண்ணிற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அங்கே மீத்தேன் எடுக்கப் போகின்றேன் என்கிறார்கள். அணு உலைகளை ஏற்படுத்துகிறார்கள். குளிர்பான பன்னாட்டு கம்பெனிகளை அந்த மண்ணிலே இறக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சம் கிடைக்கக்கூடிய அந்த விவசாய தண்ணீர் கூட இல்லாமல் போகிறது. அவருடைய மண் வளத்தையே நாசப்படுத்துகிறார்கள். இதுபுறம் இறக்க இன்னொரு புறம் இயற்கையினுடைய சீற்றத்தினால் அந்த விவசாயத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இதை நாம் உணர்வதில்லை. அவர்கள் படுகின்ற அந்த விவசாயத்தில் நஷ்டங்களை நாம் உணர வேண்டும். இப்பொழுது கூட பருவமழை பொய்த்து விட்டது. இந்த விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய போதிய தண்ணீர் இல்லை. இதையும் மீறி ஒரு விவசாயி அரசாங்கத்தை அணுகி 5000 ரூபாய் வாங்கி அந்த விவசாயம் செய்வதற்காக முனையும் பொழுது அங்கே அதற்கான கடன்களுக்கான வட்டி மேல் வட்டியை கட்டி அந்த கடனை கட்ட முடியாத போது அந்த கஷ்டத்திலே அவன் இருக்கும்ன்ற பொழுது அந்த அரசாங்கம் அவனை அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்துகின்றது. அவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல், தன்னுடைய மாட்டிற்கு தீனியை போட முடியாமல், அந்த விவசாயத்தை செய்ய முடியவில்லையே என்று எண்ணி ஏங்கி எந்த விவசாயத்திற்காக வாங்கி வைத்திருந்தானோ அந்த கொடிய பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி தமிழக விவசாயிகளுடைய மரண எண்ணிக்கை, பலி எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. நம்முடைய டிவி சேனல்களே விளையாட்டு செய்திகளை போடுவதைப் போல தமிழக விவசாயிகளுடைய பலியை மரணத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விவசாயிகளுடைய மரணத்தை குறித்து இந்த சமூகத்திலே அவர்கள் வளம் காணுவதற்காக எந்த ஒரு பெரு நிகழ்ச்சியையும் எந்த ஒரு டிவி சேனலும் நடத்துவதில்லை. அவர்கள் நடத்துவதெல்லாம் லேகியம் விற்பதையும் சமய நிகழ்ச்சியை நடத்துவதையும் குடும்ப சண்டைகளை காட்டுவதையும் டான்ஸ்களுக்கு மார்க்கு போடுவதையும் தான் வியாபார நோக்கத்துடனே அவர்கள் அந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல கார்ப்பரேட் கம்பெனிகள் வாயில் சொல்ல முடியாத கோடிக்கணக்கான ரூபாய்களை அரசாங்கத்திலே கடனாக பெற்று கட்டாமல் போனால் இந்த ஆளும் அரசாங்கம் அவருடைய கடனை தள்ளுபடி செய்கிறது.
அவங்க அந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது. அவர்களுக்கு மதிப்பு மரியாதை அளித்து அவர்களுக்கு வாழ வழி செய்கிறது. ஒரு நாட்டை அழிப்பதற்கு அந்த நாட்டுடைய விவசாயத்தையும் அந்த நாட்டுடைய பாரம்பரியத்தையும் அழித்தாலே போதும், அந்த நாடு அழிந்துவிடும். இதைத்தான் இந்த ஆளும் அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளை வச்சு இந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. விவசாயம் செய்துவிட்டு மரண பூமியாக அந்த விவசாய பூமி மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயிகளுடைய மரணத்திலே நம்முடைய 1000 உயிர்கள் அடங்கியிருக்கிறது. அந்த 1000 உயிரில் நம்முடைய ஒவ்வொரு உயிரும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளுக்காக இனி நாம் ஏங்கி தவிக்க வேண்டுமோ என்கிற ஒரு பயம் ஏற்படுகிறது. அன்றாடம் சாதாரணமாக வாங்கி சாப்பிடக்கூட பொருட்கள் இனிமேல் பிரம்மாண்டமான பேக்கிங்கில் அற்புதமான காட்சியோடு பார்க்க வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது. சாதாரண மக்கள் வாங்குகின்ற அந்த உணவுப் பொருள் இனி எட்டா கனியாக அவர்கள் வாங்க முடியாத விலைக்கு விண்ணை விட்டுமோ என்கிற நிலைதான் இனி வரப்போகிறதோ என்ற அச்சத்தை உருவாக்குகிறது. அந்த சாதாரண பொருள் மக்களுக்கு கிடைக்க முடியாத வாங்க முடியாத விலைக்கு சென்று விடுகின்ற நிலைதான் என்று நாடு போய்கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த மத்திய மாநில அரசுகள் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் ஒரு சரியான நடவடிக்கையை எடுத்த மாதிரி இல்லை. அவர்கள் அரசியலைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது மாதிரி மத்திய அரசு தமிழர் பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கு அரசு விடுமுறையை ரத்து செய்கிறது. தமிழ் மண்ணுடைய வீர விளையாட்டு ஆகிய ஜல்லிக்கட்டை தடை செய்கிறது. இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நகரவாசிகளாக இருக்கக்கூடிய நாம், ஊடகங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விவசாயிகளுடைய மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவது எப்போது? என்ன செய்ய போகிறோம்? எதை செய்ய போகிறோம்? அந்த மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். எதையாவது செய்தே ஆக வேண்டும். இனி வருங்காலங்களிலாவது இந்த தமிழ் மக்களுடைய சிறப்புக்குரிய இந்த பொங்கல் பண்டிகையை சீரும் சிறப்போடும் அவர்கள் கொண்டாடுவதற்காக மத்திய அரசினுடைய விடுமுறைகளோடு தமிழ்மனுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டினுடைய தடைகளை உடைத்து அந்த வீர விளையாட்டை விளையாடுவதற்காக நாம் வழி செய்ய வேண்டும். அந்த வழியில் என்னுடைய விழியில் நீர் நிறைந்தவனாக, என் இதயத்தை இழந்தவனாக உங்களுக்கு விடைபெறுவதற்கு முன்பாக இந்த வீடியோ பதிவிற்காக எனக்கு உற்சாகமளித்த கத்துக்குட்டி கலைக்கூடம் மாஸ்டர் வினோத் அவர்களுக்கும், தேசிய கட்சியான வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்னுடைய சென்னை மாவட்டத்தில் கௌஸ் அவர்களுக்கும் நன்றியை கூறியவனாக உங்கள் தோழன் அகமன் சுலைமான் நகரவாசி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.